அண்மை செய்தி, பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 1120 சிறப்பு பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், தொடர் விடுமுறை காரணமாக எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு? வணக்கம் ராஜலட்சுமி. திருப்பதி பிரம்மோற்சவம் திருவிழாவை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தற்போது அறிவிப்பு ஒன்றினை கொடுத்திருக்கின்றனர். குறிப்பாக வருகின்ற 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் வார இறுதி நாட்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் தான் தற்போது 1120 சிறப்பு பேருந்துகள் இந்த வாரத்தில் இயக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். வார இறுதி நாட்கள் மட்டுமல்லாமல் பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை இன்றிலிருந்து வருகின்ற 6ஆம் தேதி வரை விடப்படுவதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் தான் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்வோர் எந்த ஒரு சிரமமும் இன்றி பயணத்தை மேற்கொள்வதற்காகவும் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து வருகின்ற 27 மற்றும் 28 ஆகிய தினங்களில் 740 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும், அதே போல கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் 140 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர், பெங்களூரு மற்றும் ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காகவும் 200 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் மொத்தமாக வருகின்ற 3 நாட்களுக்கு மட்டும் 1120 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிப்பு ஒன்றினை கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கோயம்பேடு மற்றும் அதே போல கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் மட்டுமல்லாமல் மாதாவரத்தில் இருந்தும் 27ஆம் தேதி 20 பேருந்துகளும் 28ஆம் தேதி 20 பேருந்துகளும் இயக்கப்படுவதாக தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் இந்த வார இறுதியில் மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தோம் என்றால் 12,691 பயணிகளும், அதே போல சனிக்கிழமை 5,186 பயணிகளும், ஞாயிற்றுக்கிழமை 7,796 பயணிகளும் தங்களது பயணங்களை பயணம் மேற்பதற்காக முன்பதிவு என்பது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் காலாண்டு விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகத்தில் 1120 சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் அறிவிப்பு ஒன்றினை கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தோஷ்.